ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஹை பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பொண்ணு நாவல் எழுதிட்டு இருக்கா. அந்த நாவலோட ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டு இருக்கா. நம்ம கதையோட ஹீரோயின், என்னது என் பேர்ல ஒரு ஹீரோயினா? அப்ப நான் அந்த நாவலுக்குள்ள போறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு குட்டி பிளாஷ்பேக். இந்த லேப்டாப்பை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி ஃபெங்லின் கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் கையில. அங்க இருந்து என் அண்ணன் வரான் பாரு அப்படின்னு சொல்ல, அங்க ஹீரோ நடந்து வராரு. பாக்குறதுக்கே ரொம்ப ரக்கடா, அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி போறான். எப்படி இவன் கூட நான் ஒன்னா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. நினைச்சு கூட பாக்கல, நான் கண்டிப்பா அவங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேனா? என்ன நாவல் இது, அப்படியே என் பேர் போட்டிருக்கு, என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயினோட பேரு ஜியா. அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை மீட் பண்ண போயிருக்கா. ஆனா அவ பாய் ஃப்ரெண்டு சரியான பொறுக்கி பையன். யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு அங்க இருந்து வரான். இங்க பார்த்தா ஹீரோ உட்கார்ந்துருக்கான். ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சோ அங்க இருக்கிற எல்லாரும் பாத்துட்டமா பாத்துட்டே இருக்க ஹீரோயின் போன பாக்குறா. அவளை பார்த்து மறிக்கிறான். எங்க ஃபேமிலியில மேனர்ஸ் ரொம்ப முக்கியம். ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, ட்ரெஸ் நல்லா இல்ல, போனை பார்க்காதன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி போனை கீழே வச்சுட்டு அப்படியே அங்க இருக்க ஸ்ட்ராபெரியை தள்ளி விடுறா. அதை ஸ்போர்ட்ல எடுக்கிறேங்கிற பேர்ல ஹீரோ மேல அப்படியே அங்க இருக்கிற எல்லாமே தெரிக்குது. ஹீரோ முறைச்சுக்கிட்டே இருக்கான். தங்கச்சி இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, இங்க பார்த்தா இந்த பொறுக்கி பையன் யாரோ ஒரு பொண்ணோட போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ற நீன்னு சொல்லி ஹீரோனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹீரோனை திட்டுறாங்க. என் ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அது உங்ககிட்ட சுத்தமா இல்லைன்னு சொல்ல ஹீரோன் கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் இப்படிதான் இருப்பேன், உனக்காகலாம் என்னால மாத்த முடியாதுன்னு சொல்லி அவ கத்த, அண்ணா கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி தங்கச்சி சொல்றா. முதல்ல போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் முதல்ல ரெஸ்ட் ரூம் போடி போடி, ஏடிட்டி கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் முறைச்சிட்டே அங்க இருந்து போறா. இவனெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க வந்துட்டு இருக்க. ஹீரோ யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பின்னாடி போய் நின்று, உன்னை இன்னைக்கு குத்த போறேன் பாருன்னு சொல்லி அவனுக்கே தெரியாம அடிக்கிற மாதிரி பண்றா. திடீர்னு ஹீரோ திரும்ப அவன் முகரிலேயே ஒரு குத்து குத்தா அவன் போட்டிருக்க கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணாடியில ஒரு மிதிக்க அதுவும் உடைஞ்சு போச்சு. ஹீரோக்கு செம்ம கடுப்பு. எல்லாரும் அதை பார்த்து வா அண்ணனுக்கு ஏத்த பொண்ணுங்கிற மாதிரி தங்கச்சி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ க்ளோஸா போறான். சோ அந்த சீனை கட் பண்ண அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உனக்கு வெட்டிங், எங்க ஃபேமிலியா நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அம்மா திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினை. நீ ஆசைப்பட்டு டிசைன் பண்ண ட்ரெஸ் ஒழுங்கா சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரம் போய் கல்யாணம் பண்ற வழியை பாருன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஹீரோயினை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. அடுத்த செகண்ட் பார்த்தா காருக்குள்ள யாரோ ஒரு பையன் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் பார்த்தா இன்னொரு பொண்ணு கூட கில்மா பண்ணிட்டு இருக்கான். இதை பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாமே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இங்க பாரு உன்னை பத்தி எப்படி போட்டிருக்காங்க, நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான் போல இருக்குன்னு சொல்ல, இப்ப என்ன பண்றது, என் ஃபேமிலி நீ கல்யாணம் பண்ணி போனாதான் நம்ம ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகாம இருக்கும்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்றாங்க. உடனே ஹீரோன்னு சொல்றா, அதனால என்ன, அவன் இல்லைன்னா அவங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, என்னது அவங்க அண்ணனையா, உனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது? அப்படிலாம் கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வரா. நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அங்க சுத்தி எல்லாரும் அப்படியே போட்டோ வீடியோன்னு எடுத்துட்டு இருக்காங்க. அவன் பேசிட்டு இருக்கான். சோ பிஸியா அவன் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கியூட்டா நடந்து வரா. வந்த உடனே நேரா ஹீரோ கிட்ட போய், இங்க பாரு உன் ஃபேமிலி தான் எனக்கு பதில் சொல்லி ஆகணும், உன் தம்பி என்னை விட்டுட்டு போனா என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, என்னது கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மறைக்கிறான். ஹீரோக்கு லவ் கல்யாணம் எல்லாம் எதுவுமே பிடிக்காது, சரியான சிட்டு. இங்க பாரு இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அண்ணா சீக்கிரம் எங்க ஃபேமிலியோட மானத்தை வாங்கிறாத, காப்பாத்து அப்படின்னு தங்கச்சியும் சொல்றா. அசிஸ்டன்ட் பையனும் சார் ஏதாவது பண்ணுங்க சார், எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போயிரும் சொல்ல, அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி எப்பன்னு கேட்க, டைம் மட்டும் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் வெட்டிங் ட்ரெஸ்ல தான் இருக்கேன், எல்லாருமே இங்க இருக்கீங்க, இவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அவ பாட்டுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. எப்பயுமே லைஃப் ஃபுல்லா உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவுமே பேசல, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சரி கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, இப்ப கீஸ்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. எல்லாரும் ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க தங்கச்சிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இங்க ஸ்டே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு எங்க வேணாலும் ஸ்டே பண்ணு, ஆனா என் பெட்ரூம்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உனக்கு என் மேல லவ் இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, சான்ஸே இல்ல, எனக்கு உன பிடிக்கவே பிடிக்காது போடி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டான். நீ என்ன நினைச்சாலும் என் பக்கத்துல வரவே முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. ஹீரோ பாட்டுக்கு அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் எதுக்கு என்ன ஸ்லிப் ஆனவளை பிடிச்சேன்னு சொல்ல, அது என்னோட மேனரிசம், போனா போட்டு ஹெல்ப் பண்ணா நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் என் ஃபேமிலிக்கு அதை கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கும் ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ கண்டுக்காம போறான். அப்புறம் அசிஸ்டன்ட் பையன் கிட்ட எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வரா. அப்படியே சூப்பரா இருக்காது ரெஸ்ட் ரூம் ஃபுல்லா, அப்படியே பர்ஃபியூம் எல்லாம் போட்டுட்டு செம்மையா இருக்குல்ல, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பண்றது, பிடிக்காதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறா.
ஹீரோயின் வந்து அடுத்த கதையில என்ன நடக்குதுன்னு படிக்கலாம்னு சொல்லிட்டு நாவல் ஓபன் பண்ணி பார்க்க அந்த நாவல் படி ஹீரோ ஹீரோயின் வெட்டிங் நைட் அன்னைக்கு ஒன்னா இருக்க மாதிரி சீனு. ஸோ அந்த சீன் அப்படியே அங்க பிளே ஆக ஹீரோயினோட கண்ணு முன்னாடி அந்த சீன் அப்படியே வருது. ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இல்ல நடக்கவே கூடாது. இந்த புக்கை எழுதுறது யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த ஃபெங்கா இருக்குமோ, போய் பார்க்கலாம் அவங்க ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா வரா. கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் அங்க இருந்து வந்து பார்க்க ஹீரோட ரூமுக்குள்ள அவன் பர்மிஷன் இல்லாம உள்ள வரா. ஹீரோ பார்த்தா பிஸியா லேப்டாப்ல என்னமோ பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் புக்கு தான் எழுதுவான், கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல பூனைக்குட்டி மாதிரி பக்கத்துல போய் டம்முன்னு உட்காரான். நேருக்கு இங்க வந்தேன்னு ஹீரோயின் கேட்க, நான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி லேப்டாப் வெட்டி பாக்குறா. டக்குனு க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வரதை நிறுத்திக்கோ, சரியா, ஒழுங்கா வெளியே போன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. போறவ கையில இருக்க பிரேஸ்லெட் அங்க போட்டு போயிட்டா போல இருக்கு. அப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் போன் பண்ணி, இங்க வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ என் கம்ப்யூட்டர் எட்டி பாக்குறா, கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கு. என் ஒய்ஃப் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, முதல்ல அவகிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எப்படியாவது கண்டுபிடி அவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ நீங்க வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. அதாவது அவ ரூம்குள்ள பிரேஸ்லெட் போயிடுச்சான்னு. அவ பாட்டி கொடுத்த பிரேஸ்லெட் அது, பாட்டி ஞாபகமா வச்சிருந்த ஒரே பிரேஸ்லெட், இப்ப அதுவும் தொலைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து ஹீரோனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா பிரேஸ்லெட் கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு வேணுமே ட்ரிப் பண்ணலான்னு பாக்குறேன்னு தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டான். அடுத்தது மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோன் அப்படியே வந்து ஹீரோட பக்கத்துல சாப்பிடலான்னு வந்து உட்காரு. ஆகா ஜாலியா இருக்குன்னு சொல்லி தங்கச்சி பார்த்துட்டு இருக்க. மேடம் நீங்க இங்க உட்கார கூடாது, அவரு இந்த பக்கம் உட்கார்ந்தா நீங்க ஆப்போசிட்ல தான் உட்காரணும்னு சொல்ல, ஏன் பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி கூப்பிட சரி ஓகேன்னு போய் அவ பக்கத்துல உட்காந்துட்டா. அப்புறம் மெய்டு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நீ காலேஜ் கிளம்ப சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பேசாம போயிட்டான். அப்பா எனக்கு ஹாப்பியா இருக்கு நீங்க இங்க வந்தது, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போலாமான்னு சொல்லி ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்கான். என் அண்ணன் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு மேட்ச் ஆனவர்னு சொல்ல, எனக்கே தெரியுமே அவனை பத்தி, ஆனா என்ன பண்ணாலும் சரி என் மனசை வின் பண்ண முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ அந்த மெய்டை சேஞ்ச் பண்ணுங்க, அந்த மெய்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பையனும் சரி சார் ஓகே சார் நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ இதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ண போயிட்டான். ஹீரோன் என்ன பேசுறான்னு கேட்கலான்னு சொல்லி மைக் ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோன் அங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. திரும்ப திரும்ப காதுல விழுகுது. ரெண்டு பேரும் ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க போல. குழந்தைகளா விளையாடுவாங்களா பஞ்சு, அங்க போய் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பொம்மை எல்லாம் வின் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்க்க அங்க ரெண்டு குழந்தைங்க நிக்கிறாங்க. கேம்ல வின் பண்ண எல்லா பொம்மையும் தூக்கி இந்தான்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. சோ இங்க டேட்டோ இருக்கு, நீங்க போட்டுக்கிறீங்களான்னு சொல்ல 4 டேட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடி பாவி டேட்டோ போடுறாளா அப்படின்னு சொல்லி யோசிக்க, யார் பேர் போட போற, ஹஸ்பண்ட் பேரான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இது ஓவரா பண்றா, என்ன பத்தி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வரும்போதே பார்த்தா வாயில் எதுவும் வச்சிருக்கா, ஸ்மோக் பண்றா, ட்ரிங்க் பண்றா, டேட்டோ போடுறா. இவ எப்பேற்பட்ட பொண்ணா இருப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே ஹீரோனுக்கு, நீங்க இதை குடிக்கிறீங்களா, இது சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இருந்தாலும் மில்க் ஷேக் கொடுக்குறா. அடிப்பாவி இதைத்தான் சொன்னாலா, நான் கூட இவ ட்ரிங்க் பண்ணுவான்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பார்க்க, நீ டேட்டோ போட்டிருக்கியா, நான் பாக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். என்னது என்ன இப்படிலாம் கேக்குறீங்க, இதெல்லாம் தப்பு, கேட்க கூடாதுன்னு சொல்ல, நான் செக் பண்ணி பாக்கேன் உன் டேட்டோ பாக்கணும்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே தங்கச்சி அங்க நின்று பாக்குறா. சோ ஒரு டைம் தம்பியோட போயிருக்கும் போது ஒரு பொண்ணு டேட்டோ போட்டு போயிருப்பா முதுகுல, அதை பத்தி அவ பேசிட்டு இருக்க. தம்பி பேசுறதை கேட்டு அண்ணனுக்கு கடுப்பா இருக்கும்னு திட்டிருப்பான். சோ இப்ப செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல, எதுக்கு பாக்கணும்னு சொல்ல, கடைசியில ஓபன் பண்ணி பார்த்தா அது டேட்டோலாம் இல்ல, ஸ்டிக்கர் தான். அது டோரிமான் அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கா. இதை பத்தில உனக்கு என்ன தெரியும், உனக்குலாம் சைல்ட்ஹுட்டே இல்ல, சரியா அப்போ நீ செட்டே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, என்ன பார்த்து இப்படிலாம் பேசுறப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. உனக்கு என்னடி தெரியும் என்னை பத்தி, எனக்கு சின்ன வயசுல எந்த சந்தோஷமும் கிடைக்கலையா, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு உன்னை ஷூட் பண்ண போறேன், எனக்கும் கார்ட்டூன் எல்லாம் தெரியும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலி டின்னருக்காக போயிருக்கா. ஸோ அங்க பார்த்தா ஹஸ்பண்ட் இல்லாம வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஏதோ போனா போட்டோன்னு கல்யாணம் பண்ணிருப்பாரு, அதனாலதான் அவர் வரல, வெட்டிங்காக இன்வைட் பண்ணிருக்கோம். ஸோ வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது புருஷனோட வரணும்னு அவளுக்கு தெரியாதான்னு சொல்லி எல்லாரும் இன்சல்ட் பண்ண, என் ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க, போனா போட்டோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மத்தபடி இந்த கல்யாணத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஹீரோயின் பேசுறா. நீ கொஞ்சம் அமைதியாருன்னு அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஹீரோயினை பத்தி எல்லாரும் பேச, அம்மா இவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நான் இங்க இருந்து போறேன், நீங்க கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு இவங்களை பத்தி தான் அக்கறை, என்னை பத்தி எதுவுமே திங்க் பண்ண மாட்டீங்க, உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, அம்மா கோவத்துல ஹீரோயின் அடிச்சிட்டாங்க. எல்லாரும் மீது என்ன அடிக்கிறீங்கல்ல, சே இந்த மாதிரி அம்மாவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பா இருக்கா. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். அங்க ஹீரோ பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. என் ஒய்ஃப் மேல யாரும் கை வச்ச மாதிரி இருந்தது, இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேல யாரும் கை வைக்க கூடாது, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, சாரி நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதெல்லாம் நான் அம்மா சொல்றேன்,
சொல்றாங்க. சோ சாரின்னு எல்லாருமே சாரி சொல்றாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ எதுவுமே பேசல. ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு நம்ம இங்கிருந்து போலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஹீரோயின் அமைதியா பரவாயில்ல என்ன சேவ் பண்றதுக்கு வந்துட்டானுங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் கூடி சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்ல அவனும் உட்காந்து சாப்பிடுறான். அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் மட்டையார நிலைமையில இருக்கா. ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ போக எல்லாரும் பார்த்துட்டு வாவ் சூப்பர் இல்ல, நான் கூட நினைச்சேன் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு, ஆனா அப்படிலாம் இல்ல, 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு சொல்லி அங்க வந்திருக்க ரிலேட்டிவ்ல 2 பொண்ணுங்க பேச, என் பொண்ணு யாரா இருந்தாலும் சீக்கிரம் வலையில போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கேக்குறான். அப்பா உடனே சமாளிக்கிறாரு. அது பொம்பளைங்க சேர்ந்தா அப்படித்தான் பேசுவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல பேகை வாங்கிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் காருக்குள்ள போய் பார்த்தா ஹீரோயின் ஃபுல் ட்ரிங்கிங், அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. ஹீரோவை பார்த்தா அவ பாட்டுக்கு பேசுறா. நீ என்ன அமைதியா வர, சொல்லு ஏன் அமைதியா வர, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நான் எதுவும் பேசலன்னு சொல்ல, உனக்கு தெரியாது, உனக்கு ஒண்ணு சொல்லவா, எனக்கு எப்பயுமே உன்னை தான் பிடிக்கும், 2 வருஷமா அவனை லவ் பண்ணேன், இது வரைக்கும் அவன் என்ன டச் பண்ணது கூட இல்ல தெரியுமா, நான் ரொம்ப டீசென்ட் ஃபெலோ, உனக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எது பேசுறா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா இருக்கு. பட் எனக்கு ஒண்ணு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி, பிளைண்ட் டேட்க்கு போய் கல்யாணம் பண்ணி அப்படிலாம் இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தான் எதுவுமே தெரியாது, எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹாக் பண்ணிட்டு பாத்துட்டே இருக்கா. என்ன சொல்ற, உண்மையாவே சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா, ஆமா பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நீ பாக்குறதுக்கு ரஃபா இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பையன்தான். 2 பசங்களுமே சரியான பொறுக்கி பசங்க உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பொறுக்கி பையனை எனக்கு பிடிக்கும். பொறுக்கி பையனா இருந்தாலும் நீ நல்ல பொறுக்கி பையன், அதனால எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா, அதான் ஒரு ட்ரை பண்ணலான்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போறா. டக்குனு பிடிச்சி ஹீரோ தட்டி விட்டான். என்னடா இப்படிலாம் பண்றான்னு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு அவ கிஸ் பண்ண வந்தனால. முதல்ல காரை நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு கிட்ட போய் நிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா நிக்கலான்னு. ஹீரோயினும் பக்கத்துலயே போறான். எதுக்கு நான் பேச பேச வந்த, என் பேச்சு கேட்காம வந்துட்டேன், என்கிட்ட பேசு, நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணப்ப எனக்கு தெரியும் அவன் சரியில்லைன்னு, ஆனா நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. ஹீரோவும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டாங்க. நாளைக்கு ஹெட்லைன்ல இதுதான் வரப்போகுது பாருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோவும் டீப்பா கிஸ் பண்ண வா சூப்பர் இல்ல, 2 பேரும் எப்படி இருக்காங்க, ஹாப்பியா தான் இருக்காங்க, நான் கூட பிசினஸ் மேரேஜ் பிடிக்காம கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேரும் பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே தங்கச்சி தான் பாக்குறா. வா சூப்பர், நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பார்த்தா வேக வேகமா நம்ம தங்கச்சி ஆன்லைன்ல ஏதோ ஓபன் பண்றா. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாள் போயிட்டு இருந்த இந்த புக்கை எழுதந்து, இந்த நாவல் எழுதந்து இவதான் போல. நாவல் இன்னும் பினிஷ் பண்ணாம போயிட்டே இருக்கு. அதுல ஒரு சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி ஒரு சீன் எழுதியிருப்பா. ஃபர்ஸ்ட் ஹீரோ வேணும்னு சொல்லி போவான். நம்ம ஹீரோயின் எனக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட அந்த சீன் தான் அங்க போய்கிட்டு இருக்குது. அப்படியே ரொமான்டிக்கான சீன். கடைசியில 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த சீன் எல்லாமே நம்ம தங்கச்சி பாப்பா தான் எழுதிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஹாப்பியா இருக்கு. வா எல்லாமே சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனோட ரூம்க்கு வரான். எங்க போனா அவளை காணோம்னு சொல்லி பார்க்க லேப்டாப் ஏதோ ஓப்பன்ல இருக்கு. இதுல ஏதாவது இருக்கான்னு அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி பார்க்க அங்க பார்த்தா அந்த நாவல் ஓப்பன் ஆயிருக்கு. அவ படிச்சிட்டு இருக்கா. ஹீரோ 2 பேரும் ஒன்னா இருந்த மூமெண்ட் எல்லாமே அதுல இருக்கு. அடி பாவி, நாவலோட ஹீரோ நானு, ஹீரோயின் நீயா, அப்ப நீ நாவல்குள்ள இருக்கியா இல்ல நான் நாவல்குள்ள இருக்கனா, ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குது, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாவல் ஃபுல்லா அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா ஹீரோயின் வந்து என்னன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு உன் லேப்டாப் விழுக போச்சு அதான் எடுத்து வச்சேன்னு சொல்லி அப்படியே போய் சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்ல. என்னது, என் லேப்டாப் எப்படி விழுகும், இவன் என்ன எடுத்தான், ஒண்ணும் புரியலேன்னு சொல்லி யோசிக்க, நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போறான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை ஓபன் பண்ணி பாத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என் லேப்டாப் அவன் எதுக்கு எடுத்தாங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு வந்தாலும் இந்த நாவலை தான் படிச்சிட்டு இருக்கா. நாவல்ல வர கதை எல்லாமே அப்படியே போய்கிட்டே இருக்கு. கமெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோ பத்தின கமெண்ட் எல்லாமே போகுது. எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி எப்படிலாம் ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் வரான். சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஃபைல கொடுக்க தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு ஏதோ யோசிக்கிறான். சார் அது வந்து உங்ககிட்டன்னு சொல்ல, வேணாம் இதுக்கப்புறம் எதுவுமே நீ சொல்ல வேணாம், எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர அம்மாவோட, இந்த சூப்பை கொண்டு போய் கொடு, உன் புருஷனுக்கு சூப் வைக்கிறதுக்கு கையெல்லாம் நான் சுட்டுக்கிட்டேன், நீ இப்படியே இருந்தா எப்படி உன்னால இந்த ஃபேமிலியில ரன் பண்ண முடியும், போடி போ அப்படின்னு சொல்ல, எதுக்குமா இந்த சூப்பு, ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்றான். ஒழுங்கா ஓடிடு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சூப் வச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா, புருஷனுக்கு அப்பப்போ சூப் வச்சு கொடுத்தாதான் உன் பக்கத்துல வருவான் அப்படிங்கிற மாதிரி அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா அழுகாத, நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போக கையில இருக்க கட்டா ஊத்துட்டு போ நடிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோட தம்பி வரான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட, இப்ப ஆபீஸ்லயே என்ன வெளியே
அனுப்பலான்னு பாக்குறியா? நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, என்ன நடக்காது? நீ தப்பு பண்ண, உன் மேல இருக்க கோவத்துல அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே என் மேல லவ் இல்லைன்னு நினைக்கிறியா? அவ என்னத்தான் லவ் பண்றா, நீ வேணுதான் எல்லாமே பண்ணி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்ப மட்டும் அவ இங்க வந்தா கண்டிப்பா அவளுக்கு என் மேல லவ் இருக்குன்னு நானே ப்ரூவ் பண்ணுவேன். உனக்கு தெரியுமா அவ என் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு டைலாக்கா பேசுறான். இதெல்லாம் கேக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கா. அதுக்குள்ள அசிஸ்டன்ட்க்கு போன் படுது, ஹீரோயின் வந்திருக்கான்னு. சார், உங்க ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாத்தியா அவளே இங்க வரா, ஓ முன்னாடி நான் ப்ரூவ் பண்றேன், இப்பவே அவகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறான். அதுக்குள்ள அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவனை ஒளிச்சு வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள வரா, ஹீரோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே ஒளிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த பாய் ஃப்ரெண்டு பையன். உனக்காக சோப்பு கொண்டு வந்தேன்னு சொல்ல டக்குன்னு எடுத்துட்டு போய் ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல எல்லாம் சும்மா அது இது போட்டிருக்கு. அதாவது இதெல்லாம் எதுக்கு, நான் கில்மா மேட்டருக்கு யூஸ் பண்ற சூப் அது. சோ ரொமான்டிக்கா இருக்கிற சூப். ஹீரோயினுக்கு அது தெரியும். அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களா, எதுக்கு இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, இங்க பார்த்தா ஒளிஞ்சு நின்று அந்த தம்பி பையன் எல்லாத்தையும் பாக்குறான். ஹீரோயின் தொட்டு தொட்டு பேசுறான், ஹீரோ அப்படியே கியூட்டா பேசுறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கே ஆப்போசிட்ல ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அது இவன் இப்படிலாம் பேசுறான்னு. சரிவா உனக்கு காப்பி சுத்தி காட்டுறேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நானே பாத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு போறா. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு அவ கணத்துல கிஸ் பண்ணது. ஐயோ நான் ஏன் கிஸ் பண்ணேன்னு ஹீரோயின் புலம்பிட்டே போக இது எல்லாத்தையும் தம்பி பாக்குறான். அடுத்தது தம்பியை கூட்டிட்டு வான்னு சொல்லி டோரை லாக் பண்ணிட்டு கூப்பிட அவன் வரான். பாத்தியா உன் கண்ணு முன்னாடி எல்லாம் நடந்துச்சு. இல்ல இதெல்லாம் போய் கண்டிப்பா அவன் மனசுல நான் தான் இருக்கேன், அவனுக்கு கிஸ் பண்ணாலும் அவன் மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்புறான். இதுதான் உண்மை, போதும் நீயா ஏமாந்தது, இதுக்கப்புறம் இங்க இருந்து போ. ஏன் பொண்டாட்டி அவ, உன்னோட சிஸ்டர் இல்ல, இதுக்கப்புறம் அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசின அவ்வளவுதாங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நடக்கவே நடக்காது, அவளை உன்கிட்ட இருந்து எப்படி என்கிட்ட எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்ல, நான் உன்னோட சொந்த தம்பி கிடையாது, அதனாலதானே இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல, உன் அம்மா என்னோட ஸ்டெப் மதர்னு நீயே ஞாபகப்படுத்திட்ட, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, அவள்தான் உனக்கு மரியாதைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அமைதியா நின்று இருக்கான். சோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவங்க பேசின எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பையன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார்னு சொல்ல, ஆனா மேடம்க்கு மேல லவ் இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது இதோட நிறுத்து, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் போறான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பபிள் டீ கொண்டு போய் கொடுன்னு சொல்ல, கேரமல் டீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனு கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நாவல்ல ஹீரோ பார்த்திருப்பான் ஹீரோயினுக்கு கேரமல் மில்க்னா ரொம்ப பிடிக்கும்னு. எதுக்கு என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாரு, பரவாயில்ல என் மேல அவருக்கு கிரஷ் இருக்கு, சோ ஃபைனலி என் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேரமல் மில்க ரசிச்சு ரசிச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே ஹாப்பியா இருக்கு. அவ இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத அது எல்லாத்தையுமே அங்க லேப்டாப்ல கேமரால பாத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. ஹீரோக்கு அப்படியே இவளை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. கணத்துல கை வச்சு யோசிக்க, நேத்து நைட் ஒரு சீன் படிச்சேன்ல அந்த சீன் ஞாபகம் வருது. ஐயோ நான் எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டான். இதுக்கு மேல முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்க, அடுத்த நாள் பார்ட்டிக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வராங்க. பார்ட்டியில இருக்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயினை பத்தி தான் பேசுறாங்க. அங்க நம்ம ஹீரோட ஸ்டெப் மதரும் வந்திருக்காங்க. ஹீரோனுக்கு லைட்டா பசிக்குது, அங்க இருக்க ஃபுட்டை பார்த்துட்டே இருக்கா. உனக்கு பசிக்குதான்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ போய் சாப்பிட்டு வா, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, நீ பாக்குறதுக்கு என் பாட்டி மாதிரி இருக்கங்கிறா. எனது பாட்டியான்னு ஹீரோ கேட்க, என் பாட்டி தான் எப்பயுமே நீ எங்கேயாவது கூட்டிட்டு போனா எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சா முதல்ல போய் சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம்னு சொல்லுவாங்க, எனக்கு அதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு பாட்டியானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அங்க இருந்து ஒரு கப் கேக் எடுத்து சாப்பிடலான்னு போக, ஹீரோ அப்படி திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் மீட்டிங்க்கு. சோ அதுக்கப்புறம் இங்க கேக்கு சாப்பிடலான்னு போக அங்க இருந்து ஸ்டெப் மதர் வராங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு அவங்க வேணும்தான் ஏதோ பேச வராங்கன்னு. இங்க பாருங்க நான் பசிக்குது சாப்பிட்றேன் அப்புறமா பேசுங்கன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ எல்லாம் நடிக்கிறேன்னு, உனக்கு இன்னும் என் பையன் மேலதான் பாசம் இருக்கு லவ் இருக்குன்னு தெரியும், போனா போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் அவர் என் ஹஸ்பண்டை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, இங்க பாரு நீ ஓவரா பேசுற, கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு சொல்ல, அங்க இருந்து வேகமா அந்த பையன் வரான் தம்பி. வந்த உடனே ஹீரோனோட கையை பிடிச்சி தர எடுத்துட்டு போயிட்டான். கேக்கு பார்த்தா கீழே விழுந்துருச்சு. தனியா ரூம்குள்ள போய் நின்று பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும் நீ போர்ஸ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு, என்ன வேணும்னே உங்ககிட்ட பிரிக்கிறதுக்காக தான் என் அண்ணன் இதெல்லாம் பண்ணிட்டான், உண்மையா சொன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை தவிர வேற யாரும் நான் லவ் பண்ணவே இல்லை, ப்ளீஸ் என்ன நம்புன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனை காணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்க, இதெல்லாம் உங்க வேலைன்னு எனக்கு தெரியும், என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்ல, உன் ஒய்ஃபை பத்தி நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும் உன் ஒய்ஃப் எப்பேற்பட்டவன், அவளுக்கு ஒரு மேல லவ்வே இல்லைன்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா அப்படியே அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல எல்லாம் பிளே ஆகுது ரூம்குள்ள இருக்கிறது. இப்பதான் எனக்கு புரியுது உன் அண்ணன் என்னை ரேப் பண்ணிட்டான், அதனால எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் கூட இருந்தேன், எனக்கு எப்பயுமே உன்னை தவிர வேற யாரும் பிடிக்காது, நான் உன்னத்தை லவ் பண்றேன்னு சொல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசுறாங்க. சார் நிறுத்த சொல்லவான்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, அதெல்லாம் வேணாம்னு ஹீரோ கையை காட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ண போக திடீர்னு பார்த்தா அப்படியே மீனா மாறிடுது எல்லாமே. இதெல்லாம் ஏஐ வீடியோ, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏஐ வீடியோ போட்டு காட்டியிருக்காங்க பாருன்னு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம ஸ்டெப் மதர் போன் பண்ணி கேட்க, கடைசியில் இதெல்லாம் ஹீரோட வேலைதான். ஹீரோ சிரிச்சுட்டே நிக்கிறான். இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு ஸ்டெப் மதர் கேட்க, ஹீரோ எதுவுமே பேசல. நீ பண்ணதுக்கு பதில் தான் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தேன், அதான் உனக்கு சரியான ஒரு பதிலடி நான் கொடுத்துட்டேன்னு ஹீரோ சொல்றான். எனது
சரி நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, அங்க உண்மையா என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதை நான் போட்டு உங்களுக்கு காட்டிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, உன் பொண்டாட்டி உன்னை ஏமாத்துறா, சீட் பண்றா, என் பையன் கூட இந்த ரூம்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு போட்டு காட்ட அங்க என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதாவது அவன் பேசலான்னு வரா ஹீரோயின் கிட்ட, உன்னை கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீ கரெக்ட் பண்றியா, உனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, உன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது, அவர் வைல்டானவர், அவர் பக்கத்துல எல்லாம் நீ வந்த அவ்வளவுதான், என்னாலேயே தாக்க பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஹீரோக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. டக்குனு ஒரு உத விட்டுட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. நல்ல வேலை தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. சார் மேடம் உங்களை பத்தி வேற தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு இல்லடான்னு சொல்லி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க வந்து ஹீரோயின் ஓடி வந்து புரிசான்னு சொல்லி ஹக் பண்ணிக்க ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் காருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஐயோ எல்லாமே நல்லா இருக்கு, பசிக்குது, இங்க பாத்தியா கேக்க திருப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு கேக் எடுத்து காட்டுறா. நீ வேணா சாப்பிடுறியான்னு சொல்ல, எங்க சார் காருக்குள்ளே எதுவும் சாப்பிட மாட்டாரு அசிஸ்டன்ட் சொல்ல, அவன் பாட்டுக்கு கேக் அப்படியே காருக்குள்ளேயே சாப்பிட்டுட்டான். இதெல்லாம் பாக்குற அசிஸ்டன்ட்கே ஷாக்கா இருக்கு. கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், உன் தம்பி சரியான லூசு பையன், அவன்கிட்ட பாத்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன், அங்க என்னோட பார்சல் வந்திருக்கு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணுன்னு சொல்ல, சரின்னு ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். நிறைய டாய்ஸா இருக்கு. எல்லா டாய்ஸையும் எடுத்து பார்த்துட்டு வா கியூட்டா இருக்குன்னு சொல்லி ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, அதுல ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ பேண்டிஸ் இருக்கு, பிங்க் கலர் டிசைனர் பேண்டிஸ். ஐயோ கருமோ அப்படின்னு சொல்லி தூக்கி கீழே போட்டான். அதுக்குள்ள ஹீரோயின் வேகமா வரால, ஐயோ பார்த்தா சினிமா போயிரும் சொல்லிட்டு பேக்கெட்டுக்குள்ள அதை ஒழிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாக்ஸை தூக்கி போட, எல்லாமே வந்துருச்சான்னு ஹீரோயின் கேக்குறா. வந்துருச்சு. அப்பயும் மூஞ்சி ரெட்டா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நான் போறேன், இங்க பாரு உனக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஏதோ சொல்லிட்டு புலம்பிட்டு ஓடுறான். ஹீரோயின் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறா, பேண்டிஸை மட்டும் காணும். ஹீரோ கிட்ட இருக்குமான்னு பாக்கலாம், டோர் ஓபன் பண்ணிட்டு வர அவன் கரெக்டா எடுத்து பாக்குறான். அதை பார்த்துட்டா ஹீரோயின், உனக்கு வேணும்னா இதே மாதிரி பிளாக் கலர் வேணா ஆர்டர் பண்ணி தர, அதை கொடுத்துரு, எனக்கு தெரியும் என் அம்மா உனக்கு சூப் கொடுத்தாங்க, அந்த சூப்ல தேவையில்லாதெல்லாம் இருக்குன்னு, ஆனாலும் இந்த சைஸ் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி காமெடி பண்றா. இங்க பாரு ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல, அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்லி கையை நீட்டி கூப்பிடுறா. இங்க பாரு லூஸ் மாதிரி பேசாத போன்னு சொல்லி டோர் லாக் பண்ணிட்டான். புருஷா நீ வரலையான்னு சொல்ல, இந்த உன்னோட தூக்கிட்டு போன்னு சொல்லி அதையும் தூக்கிட்டு போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் நீ வந்துதான் அவ, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வேணா வெயிட் பண்றேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டா அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தங்கச்சி பார்த்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வாட்ஸ்அப்குள்ள அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கான். ஒரு குட்டி பிளாஷ்பேக், அவன் அம்மாவை அவ அப்பா ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட, அதான் ஸ்டெப் மாதிரி அந்த லேடி கூட போயிருப்பாங்க. அதனால அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அது அப்படியே ஹீரோக்கு இப்ப கனவுல வருது. அதை பத்தி தான் திங்க் பண்றான். அம்மா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த உலகத்துல லவ் எல்லாம் நம்பாத, லவ்வே கிடையாது, அதெல்லாம் ஏமாத்துற வேலை, உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அதை பத்தியே வளர்ந்தனால ஹீரோக்கு லவ் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வரா. அவ ஏதோ ப்ளூபெரி சாப்பிட்டுட்டு காப்பி வைக்க, ஹீரோக்கு தான் காப்பி நினைச்சு அவன் எடுத்து குடிக்க, அவதான் தெரியுது ஹீரோயினோட காப்பின்னு. அது ஏன் காப்பி, எதுக்கு எடுத்து குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு சொல்லி எல்லாருக்கும் மீட்டிங்ல இருக்கவங்களுக்கு ஹாய் சொல்ல, டக்குன்னு ஹீரோ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின் மடியில உட்கார வச்சிட்டான். எதுக்கு இப்படி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பக்கத்துல வர, நான் ஒன்னும் டிஸ்ட்ராக்ட் பண்ணலையே, சும்மா தான் வந்தேன்னு சொல்ல, இந்த மாதிரி நீ வரதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்ல, இப்ப யாருப்பா என்ன பிடிச்சி இடுப்புல உட்கார வச்சா, நல்லா பாருன்னு சொல்ல, ஐயோன்னு சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துட்டான். ஹீரோயினும் அங்க இருந்து போயிட்டா. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. காஃபி குடிக்கலான்னு வரான். அங்க பார்த்தா கபோர்ட்ல ஹீரோயின் நேத்து வந்து அந்த பொம்மை எல்லாம் அடுக்கி வச்சிருக்கா. அதை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடு இந்த மாதிரி இருந்ததுல இப்போ டோட்டலா மாறி இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா அதை பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் பாக்குறான், டிஷ்யூக்கெல்லாம் ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, அப்புறம் பில்லோ கலர் கலரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, ஒரு ஒய்ஃப் இருந்தா வீடு எப்படி இருக்குன்னு இப்பதான் தெரியுது, ஒரு பொண்ணுங்க இருந்தா வீடு இந்த மாதிரிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் அந்த பொம்மை எல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு இருக்க ஹீரோயின் அங்க வந்து வேகமா வந்துட்டு பாய் நான் கிளம்புறேன்ட்டு போறா. எங்க போறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஹீரோயின் எங்க போனான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் போயிருப்பா. அவளுக்கு டிசைனிங் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டிசைன் பண்றதுக்காக ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருப்பா. அங்க அவ ஃப்ரெண்டு கேட்கறா, எதுக்கடி இந்த மாதிரி பண்ற, உன் ஃபேமிலி ரிச்சா தான் இருக்கு, உன் ஹஸ்பண்ட் ஃபேமிலி நல்லதா இருக்கு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என் அப்பாக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கு, என் அம்மாக்கும் எனக்கும் அது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் தெரியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் தான் வாரிசு, ஸோ கண்டிப்பா கூடி சீக்கிரம் நாங்க வெளியே வரணும், ஸோ அதனால எனக்கு ஏதாவது வேணும் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க, பேசாம என் புருஷனை நான் டைவர்ஸ் பண்ணா எனக்கு பாதி சொத்து கிடைக்கும்ல, அதை வச்சு முன்னேறிடலாம்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வேணாம் அவன் ரொம்ப மோசமானவன், அவன் சொத்தெல்லாம் வேணாம், பேசாம நானே சம்பாதிச்சு நானே செட்டில் ஆகிக்கிறேன், எதுக்குப்பா வம்புன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோக்கு செம்ம காமெடியா இருக்கு. ஓவரா தாண்டி பண்றேங்கிற மாதிரி சிரிக்க, சரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு போறாங்க. நீ இந்த ஆபீஸ்ல ஒரு இன்டர்ன்டி பார்த்து நடந்து குடின்னு சொல்ல, சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். சோ அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸமா இருக்காருல அவருன்னு ஃப்ரெண்டு சொல்ல, என் ஹஸ்பண்ட் விட ஒன்னும் ஹேண்ட்ஸமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்கிறா. இப்பல என்ன யாரை பார்த்தாலும்
ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா அங்க புதுசா ஒரு பொண்ணு வர, அவ பேரு லின்னு. ஏற்கனவே நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்தாலும் அந்த பொண்ணு தான் அவளோட டிராப்ட் எல்லாம் எடுத்து வர, என்ன எப்படி நீங்க ஃபயர் பண்ண முடியும், இது எல்லாம் என்னோட ஒர்க், இந்த ஒர்க் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி எவ்வளவு பிரைஸ் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறா. சோ ஹீரோ போன் பண்றான், நம்ம சீக்கிரமா நம்மளோட பெயிண்டிங் டிசைன் ஆபீஸ்க்கு போய் ஆகணும்னு. சோ அங்க இருந்து ஹீரோ கிளம்பி வர, அவளோட ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குன்னு எல்லாரும் பார்த்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல ஒர்க் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, ஹீரோயின் கடுப்பா கத்துறா, இதெல்லாம் என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஹீரோனோட ஒர்க் தான், ஹீரோயின் டிராப் பண்ணிப்பா, அது எல்லாத்தையுமே இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் எடுத்துட்டு வந்து இந்த லின்னு கையில கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பான். இப்பதான் எல்லாமே ஹீரோனுக்கு புரியுது. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அவன் ஃப்ரெண்டு பேசாதடி, அமைதியா இருடின்னு சொல்லி சமாளிக்க, ஓ இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணா, இருக்குடி இருக்கு, உன்னை வச்சு செய்யறேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளவு நல்ல டிராப்ட் நான் கொடுத்துருக்கேன், இந்த டிராயிங்கை வச்சு நீங்க அவ்வளவு ப்ராஃபிட் வாங்கிட்டு இப்ப என்ன திட்டுறீங்களா, என்ன ஆபீஸ் வந்து அனுப்புறீங்களான்னு சொல்லி லின்னு கத்துறா. உடனே ஹீரோயின் எஞ்சி வந்து அவளை கும்முன்னு கும்மரா. இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே வந்து பார்த்து சிரிக்கிறான். சார் மேடம் போய் காப்பாத்தலாமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் மேடம் உள்ள வர எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடி என்ன அடிக்கிறா, பிரசிடென்ட் சார் இந்த பொண்ணை ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்ல, முதல்ல எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்ல எல்லாரும் உட்காடுறாங்க. சோ என்ன நடக்குதுன்னு அப்பதான் ஹீரோ கேக்குறான். என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே என்னோட ஒர்க், என்ன விளையாடுறியா, நீ ஒரு இன்டர்ன், உன்னால எப்படி இந்த ஒர்க்கை ரெடி பண்ண முடியும், இது எல்லாம் என்னோட ஒர்க்னு சொல்ல, சார் நான் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. இவ திருடி என் ஒர்க்கை திருடி இருக்கா அப்படின்னு சொல்ல, இது ஒர்க்குங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு அந்த லின்னு கேக்குறா. இருக்குடி இருக்கு, நான் அவ்வளவு ஈஸியெல்லாம் வளைய மாட்டேன், அங்க வரைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஒளிவு மறைவு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க, இதுல இருக்கிறத மட்டும் நீங்க சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட பேரை வந்து கீழே சைட்ல கொடுத்திருப்பா. சோ அது எல்லாமே லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க லைஃப்னா என்னன்னு. சோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே அதை பத்தி நான் பின்னாடி இருந்திருப்பேன். லைஃப் எப்பயுமே ரொம்ப ரிஸ்க் ஆனது, அது எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த லெசன், அந்த லெசனை நான் மறக்கல. சோ அதை இன்ஸ்பயரா வச்சுதான் இந்த டிராயிங் எல்லாத்தையும் நான் வரைஞ்சேன். இந்த எல்லா டிராயிங்லயுமே கண்டிப்பா அது இருக்கும். சோ முடிஞ்சா கண்டுபிடிங்க பாக்கலாம்னு சொல்ல, நீ என் பாட்டி மாதிரின்னு ஹீரோன்னு சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. சோ இப்போ நம்புறீங்களா, இது என்னோட டிசைன், என் டிசைனை திருடி உன் டிசைன் போய் சொல்றியா, அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு ஹீரோயின் காத்துறா. சோ அதுக்கப்புறம் அந்த லின்னு இல்ல அவ சொல்றதெல்லாம் போய் இதெல்லாம் என் டிசைன் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்கியூ பண்றா. பட் யாருமே நம்பல. ஹீரோ வந்து சூப்பர், நீ சொன்ன எல்லாமே கரெக்டா இருக்கு, இது உன்னோட டிசைன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாணி ஹீரோயினை கூப்பிட, ஓடி வந்து புருஷான்னு பக்கத்துல நிக்க, புருஷன் அப்படிங்கிற மாதிரி லின்னு பாக்குறா. போது நீ ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் டே, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போக, ஐயோ அவ்வளவுதான் நான் என் வேலை போச்சான்னு சொல்லி நின்னு புலம்பிட்டா, அப்படியே கீழே விழுந்துட்டா. சோ அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. யாருமே எனக்கு இல்லைன்னு யோசிக்கும் போது யாரோ வெளிச்சமா வந்த மாதிரி இருக்காது ஹீரோயின் தான் அவன் மனசுக்குள்ள. சோ அதுக்கப்புறம் அவன் வந்து பாக்குறான், ஏதோ பார்சல் மாதிரி வந்திருக்கு. ஓபன் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்க அதுல அந்த நாவல் இருக்கு. ஆஹா இந்த நாவல் இப்படி இங்க வந்ததுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. ஹீரோயினும் கரெக்டா வரல. அந்த நாவலை பார்த்துட்டு யாரோடது அப்படின்னு சொல்லி யோசிக்க, அங்க யாருன்னு பார்த்தா ஜின், அதாவது இவனோட தங்கச்சியோட தான் அது. ஐயோ அவளோட நாவலாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. பேசாம அவ பார்சல் எடுத்தது தப்ப, இங்கே ஸ்டோரி போயிடலாமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறான். ஹீரோயின் அதான் யோசிக்கிறா. சரி ஓகே அப்ப பேசாம வச்சுட்டு ஓடி போயிடலாம், இந்தாங்க இதை அப்படியே வைங்க நம்ம போயிடலாம், அவளோட பார்சல் அவளே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புக்கை உள்ள வச்சுட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து அந்த புக்கை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஹீரோ நாங்க வந்து பாக்குற அந்த புக்கை காணும். எங்க போச்சு புக்கு, தொலைஞ்சு போச்சா, யாரு எடுத்துட்டு போயிருப்பாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கா. அவளும் அங்க வந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க தங்கச்சி வந்து பாக்குறா, என்னோட பார்சல் இங்க இருக்கணுமே, எங்க போயிடுச்சு, யார் தூக்கிட்டு போயிருப்பா, ஐயோ காணுமேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்து வந்தான்னு இந்த புக்ல இருக்கிறத படிச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஓபன் பண்ணி பாக்கலாம். அடுத்த சாப்டர்ல என்ன நடக்குதுன்னு படிக்கும் போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ அடுத்த சாப்டர்ல என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்க மாதிரியான சீன் அங்க போயிட்டு இருக்கு. பிரெக்னெண்டா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, எனக்கு வயிறு எவ்வளவு பெருசு இருக்கு, எனக்கு குழந்தை பிறக்கும், எந்த குழந்தை பிறக்கும், பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. ஹீரோ வரான், அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி நம்ம அதை லவ் பண்ணுவோம்னு சொல்ல, இது கண்டிப்பா பொண்ணாதான் இருக்கும், உங்களை மாதிரி வளரும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண, ஐயோ அப்ப எனக்கு குழந்தை பிறக்க போதா, அப்ப கண்டிப்பா லீகலான ஹஸ்பண்டா நான் நடந்துக்கணும், அதான் அடுத்த சாப்டர்ல நடக்க போகுது. சோ நம்ம இப்பயே லீகலா நடந்துகிட்டா என்ன, ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா, பேசாம நம்ம அவ கூட அந்த ரூமுக்கே போயிடலாமா, அவ ஆல்ரெடி என்கிட்ட சொன்னால என் கூட ஒன்னா இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்க ஹீரோயின் கூட இந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
ஆகுது, போதும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், ஒரு ஹஸ்பண்டா எல்லா கடமையும் முடிக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா ஹீரோனுக்கு. நான் ரூம்க்கு வர போறேன், இல்லைன்னா நீ வெளியே வா அப்படின்னு. சரின்னு மெசேஜ் பண்ணிட்டு ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டா. அவ சரியா படிச்சு கூட பாத்துருக்க மாட்டா. நம்ம ஹீரோ பார்த்தா இங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியாரான். ஏன்டா பர்சனாலிட்டிக்கு தான்டா போற, அதுக்கு எதுக்குடா இவ்வளவு கலர்ஃபுல்லா ரெடியாரான்னு தெரியல. சட்டையெல்லாம் போடுறான், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படியோ கிளம்பி போய் இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லி திங்க் பண்றான். ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பிளாக் கலர் டை போட்டு பர்ஃபியூமே அடிச்சுட்டு எல்லாம் ஓகே, ஹார்ட் பீட் தான் ரைஸ் ஆகுது, பரவாயில்ல அவ ரெடியா இருப்பாளா, வேணாம் பொண்ணு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண இங்க நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வெயிட் பண்றான், என்ன அவளை காணும், சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னேன் வரலையே அப்படின்னு சொல்லி மேல பாத்துக்கிட்டே நிக்கிறா. ஹீரோயினை காணும், வருவாளா மாட்டாளா, பேசாம நம்மளே போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல வந்து கதவை தட்டுறான். யாருன்னு ஹீரோன்னு கேக்குறான். நான் தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்ல சரி இதோ வர அப்படின்னு சொல்லி தூக்கத்திலே வரா. என்னது சீக்கிரம் வரலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்க வந்து அப்படியே டோர் ஓபன் பண்ண அவ அப்படியே இருக்கா. என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு இங்க வந்தீங்க, ஏதோ தரேன்னு சொன்னீங்க கொடுங்கன்னு சொல்லி கை நீட்டுறா. ஐயோ இவ தூக்கத்துல இருக்கா போல, சரி நீ தூங்கு நான் நாளைக்கு வரேன்னு போக அதெல்லாம் போக மாட்டேன், ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்ட டக்குன்னு ஹீரோ அந்த பிரேஸ்லெட் கொடுக்குறான். குப்பத்தோட தூக்கி போட்டிருப்பான் பாட்டியோட பிரேஸ்லெட், அதை அவன் அப்படியே எடுத்து கையில வச்சிருப்பான் ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக. அதை கொடுத்துட்டான். கனவுல வந்தீங்க, சரி என் கையில போட்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ போட்டு விட்டான். ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா இது எல்லாமே கனவுன்னு. சோ அப்படியே கனவுல கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல போறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹாப்பியா இருக்குது ரெண்டு பேருக்கும். ஹீரோயின் ஆபீஸ்ல வந்தா ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, இதுக்கப்புறம் என் ரூமுக்கு நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல ஓகே எனக்கு ஓகேடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டா. இந்தா உனக்கு பிடிச்ச டீன்னு சொல்லி கொடுக்க ஐ சூப்பர் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா, இது நீ குடி அப்படின்னு சொல்லி குடிக்க அப்படியே ஓடிட்டு கிஸ் பண்ணிட்டான். சோ இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு. ஹீரோனுக்கும் ஹாப்பியா இருக்கு, என்னோட லைஃப் இப்பதான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போலாமா, சாப்பிட்டு வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும், ஒரே ரூம்ல இருக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹீரோக்கு. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் இங்க இருக்கு, எதை வேணாலும் சொல்லு வாங்கி தரேன்னு சொல்ல அதே ரெஸ்டாரண்ட்ல ஆப்போசிட்ல பார்த்தா தங்கச்சியும் அந்த லின்னும் இருக்கா. லின்னு வந்து சொல்றா, இங்க பாரு நான் சொல்றத நீ கேளு, நீ பண்ண தப்புல எனக்கு தெரியாதா, இங்க பாரு இந்த நாவல் எழுதுந்து நீ தானே எனக்கு தெரியும், இது அப்படியே ரியல் லைஃப்னு எனக்கு தெரியும், இத பத்தி நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேளு, உன் வீட்டுக்கு நான் மாதிரி மகளா வரணும்னு சொல்ல என்ன தயவு இந்த புக் எடுத்திருப்ப குட்ரி அப்படின்னு சொல்லி கேட்க அவளை ஈஸியா கொடுத்துருவா. என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, அவளை பழி வாங்கணும்ல, இந்த நாவலை வச்சுதான் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த நாவல் எழுதுனான்னு வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் அசிங்கம், உங்களோட எங்க ஃபேமிலிக்கே அசிங்கம், அது எனக்கு தெரியும்லன்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு தங்கச்சிக்கு. அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நாவல் எழுதுறத பத்தி திட்டுவாரு, அது இந்த நாவல் நாலுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணனும் வந்துட்டான். உண்மையை சொல்லி இந்த நாவல் எழுதுந்து நீயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல அப்ப இவர் இல்லையாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் பொய்யா, இப்ப நான் ரியல் லைஃப்ல தான் இருக்கேனா, நாவல்குள்ள எல்லாம் போகலையாங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்க உங்ககிட்ட தனியா பேசணுவான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் ஹீரோ. இன்னும் வந்திருக்கா. ஹீரோனுக்கு தான் அப்படியே கஷ்டமா இருக்கு. அப்ப இது உண்மை இல்லையான்னு சொல்ல சரி நம்ம டீலிங் வரலாம், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, பணத்தை வாங்கிட்டு நான் போயிடுறேன், இந்த நாவலை பத்தி நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசல. ஹீரோ அமைதியா இருக்கான். ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையன் வரான். சரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, மேடமோட பேரு வெளியே வராம நான் பாத்துக்கிட்டேன் சோ அப்படின்னு சொல்ல என்ன ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு லின்னு எந்திரிக்கிறா. நீ பண்ணது பெரிய தப்பு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா உன் பேரு கேட்டு போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன்னு சொல்ல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் இதை பத்தி வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல நீ சொல்லணும்னு நினைச்சா கூட என் தங்கச்சி பேர் அதுல வராது, நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவளை இழுத்துட்டு அசிஸ்டன்ட் பையன் இந்த பக்கம் போக அப்புறம் தங்கச்சி கிட்டே கேக்குறான், நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, உன்னை படின்னு சொன்னா நீ நாவல் எழுதிக்கிட்டு இருக்க, அதுவும் அந்த நாவல்ல என்னோட பேரை ஹீரோவாவும் இவளோட பேரை ஹீரோயினாவும் போட்டு வச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க சாரி எனக்கு இவங்களை சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது அண்ணி ஆக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல அப்ப நீ இதுல எழுதி இந்த ஃபர்ஸ்ட் சீன் அது உண்மையான ஹீரோயின் கேக்குறா. ஆமான்னு சொல்ல ஸ்கூல் படிக்கும் போது இந்த தங்கச்சிய 4 பேர் புள்ளி பண்ணிருப்பானுங்க, அப்ப அவங்க ஹீரோயின் வந்து அவங்க எல்லாத்தையும் வெளின்னு வெளுத்திருப்பா, இவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணிருப்பா, அப்ப நான் பார்த்ததுல இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணியா வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், சோ அதுக்காக தான் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சேன், இந்த நாவல் எழுதினேன், அந்த நாவலை நீங்க படிக்கணுங்கிறதுக்காக லிங்க் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்றா. சோ அப்பவே சொல்லிருப்பா இவங்க கண்டிப்பா என்னோட அண்ணியா இருக்கணும், என் பக்கத்துல இருக்கணும், நான் பாத்துக்க
பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருப்பா. சோ அதுக்காக தான் இந்த நாவலை நீங்க படிக்கணும்னு உங்களுக்காக லிங்க் அனுப்புனேன். சோ நீ நாவல் படி பார்த்தா நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்க. என் அண்ணன் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அங்க இருந்து தங்கச்சி போயிட்டா. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கா. அப்ப அந்த நாவல்ல இருந்தது எல்லாமே கனவுதான். நம்ம நாவலுக்குள்ள போகவே இல்லை. நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். பேசாம விட்டு ஏதாவது பேசலாமா? நாவல் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுச்சு. அவர் நம்ம டைவர்ஸ் பண்ணிடுவாராங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் 2 பேரும் சடனா பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன டைவர்ஸ் வேணுமான்னு ஹீரோ கேட்க, உங்களுக்கு டைவர்ஸ் தானே வேணும், பரவாயில்ல விடுங்க, நான் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் மனசுக்குள்ள லவ் இருக்கு. ஆனா அதை பத்தி வெளியே சொல்லல. அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோனுக்கு பிடிக்கல போல, நாவல் தான் கூட இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றா, எப்படியும் இவர் நாவல் கதை என் பக்கத்துல இருந்திருப்பாரு, அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு எங்க என்ன பிடிக்கும், என்ன எல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி அவளும் திங்க் பண்ண 2 பேரும் ஆர்குமெண்ட் தான் அதிகமா இருக்கு. சோ நாளைக்கு வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ புக் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்து ஹீரோயின் படுத்துட்டா. ஹீரோட நினைப்பாவே இருக்கு. சோகமான பாட்டா போட்டு கேட்டுட்டு அப்படியே சோகத்துல படுத்திருக்கா. நான் எவ்வளவு லவ் பண்ணேன், ஆனா அவன் ஏன்னு புரிஞ்சுக்கலன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இங்க கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கூட இந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அது நாவலா இருந்தாலும் சரி, ரியல் லைஃபா இருந்தாலும் சரி, அவன் மேல எனக்கு இருக்க லவ் உண்மை. நம்ம போய் அவகிட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான். இப்பவே போய் அவளை கூப்பிட்டு வந்துடலாம், ஒரே ரூம்ல இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் அக்ரி பண்ணது தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனோட ரூம்க்கு வந்து பார்க்க ஹீரோன் அங்க வந்து வேகமா கிளம்பி போயிட்டா. அவளுக்கும் ஹீரோ நினைச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணது அது எல்லாமே அவளுக்கும் ஞாபகம் வருது. அவனால அங்க ரூம்ல இருக்கவே முடியல. வேணாம், நம்ம பேசாம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வரா. அவ ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வேகமா வரா. இங்க வந்து பார்த்தா ஹீரோனை காணும். போன் பண்ணி பார்த்தாலும் ஹீரோனை காணும். எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு பார்த்தா அவ அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா கிட்ட புலம்பிட்டு உட்காந்துருக்கா. நான் அவரை டைவர்ஸ் பண்ண போறேன். என்னடி லூஸ் அப்ப வளர்ற? ஆமாமா, நான் டைவர்ஸ் பண்ண போறேன். எனக்கு இது செட் ஆகாது. உங்க ஃபேமிலி பேங்க் கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பிடிக்காத ஒருத்தர் கூட எப்படியுமா இருக்க முடியும்? அவருக்கு என்ன பிடிக்கல, அவர் என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் வாழ்க்கையே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குன்னு சொல்ல, அப்ப இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உனக்கும் தெரியுமா? எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அம்மா சொல்றாங்க. அம்மா எனக்கும் தெரியும். தெரிஞ்சு எப்படிமா இங்க இருக்கீங்க? தெரிஞ்சு எப்படி இங்க இருக்கேன்னா போனா போட்டு தான் இருக்கேன். விடு, உன் லைஃபாவது நல்லா இருக்கட்டும். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன இப்ப டைவர்ஸ் தானே வேணும், டைவர்ஸ் பண்றதா பண்ணு. ஆனா ஒண்ணு, எங்க ஃபேமிலில அவன் ரொம்ப நல்லவன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அவன் தம்பி தெரியல, நீ அவன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கே பிடிக்கல. நல்ல வேலை கல்யாணம் நின்று போச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இப்ப இங்க வந்து நிக்கிற. சரி, இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், நீ என்ன சூஸ் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ இது எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கும் அப்படி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் பத்தியே தான் திங்க் பண்றான். 2 பேரும் கிளம்பி வந்து எல்லாமே ஞாபகம் வருது. எப்படியாவது அவளை வர வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு கிளாப் பண்ண, யாருக்கு கிளாப் பண்ணாங்கன்னு பார்த்தா ஹீரோனை பார்த்து கிளாப் பண்றாங்க. ஹீரோயின் உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, போதும் போதும், எனக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. சோ டிசைனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோனை அப்ரிஷியேட் பண்ண அங்க வந்து அசிஸ்டன்ட் பையன் எல்லாத்துக்கும் கேரமல் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோனுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்குமே. அதை பார்த்துன்னு ஹீரோட நினைப்பு வந்துருச்சு. வாவ் சூப்பர் இல்ல, நம்ம பிரசிடென்ட் எல்லாருக்குமே இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. போய் அவன் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இப்பதான் பார்த்தேன் சார் அந்த பக்கம் தான் வந்தாருன்னு சொல்ல குடுன்னு ஹீரோன் அங்க வந்து ஓடி வரா. ஹீரோவை தேடிட்டு வரா. ஹீரோ வந்து பார்க்க ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துனே ஹாப்பி ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்தீங்க, எதுக்கு என்ன பார்க்காம போனீங்கன்னு சொல்ல, ஒன்ன பாக்கிறதுலாம் வரல, நான் ஒரு பிசினஸ் டீலிங்காக வந்து முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்ல, அப்ப உண்மைதானா, என் மேல உங்களுக்கு லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நீ கொஞ்சம் ஓவரா பேசுற, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போறேன்னு சொல்ல, எவ்வளவு நேரம் இந்த மனசுக்குள்ள வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, நேத்து உங்க மைண்ட மாத்திக்கிட்டீங்களா இல்லையா, என்ன ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டாவே இருக்கான். ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க திரும்பவே நடப்போடான்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட நினைப்புலயே இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு காப்பி ஹோல்டர் வாங்கியிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவளோட நினைப்பு, அவ கூட இருந்த மூமெண்ட் எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அதை பத்தியே அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து வந்து அவ கையில இருந்து புடுங்கிட்டு போனது இது எல்லாமே ஞாபகம் வர, இந்த நினைப்பு மட்டும் ஏன் எனக்கு போகவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப அவளை பத்தியே ஞாபகம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண, இது எல்லாத்தையும் தங்கச்சி பாக்குறா. நம்ம தான் ஏதாவது பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள வந்து பாக்குறான். அங்க அவ டிராயிங் பண்ணிருக்கா. அவளோட பென்சில் பென் அதெல்லாம் பார்க்கும்போது கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, கேர்லி திங்ஸா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. தங்கச்சி அதையும் எப்படி பாக்குறா, இது இப்படியே விடக்கூடாது, நம்ம அண்ணன் நம்ம தான் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு ஹீரோ போக ஒரு ஃபைல் எட்டு வந்து அசிஸ்டன்ட் பையன் சைன் கேக் அந்த பிங்க் கலர் பென்ல சைன் பண்ண, அதை பார்க்கும்போது அவனுக்கே ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டோட புலம்பிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் ஹஸ்பண்ட் என்ன டைவர்ஸ் பண்ண போறாரு, ஆனா ஏண்டி எனக்கு மட்டும் அவர் மேல லவ் வந்ததுன்னு தெரியல, அவர் எப்பதான் என்ன புரிஞ்சுப்பாருன்னு தெரியலன்னு சொல்லி புலம்ப, போதும்டி போதும், நீ இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காத, விட அடுத்த கடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள போன் வருது தங்கச்சி கிட்ட இருந்து. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரே டைம்ல போன் பண்ணி, நான் பார்ல இருக்கேன், இங்க என்ன புள்ளி பண்றாங்க, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒரே டைம்ல கிளம்பி வராங்க. இது எல்லாத்தையுமே தங்கச்சி பண்ண ஒரு செட்டப். என்கிட்ட புள்ளி பண்ணுங்க,
பண்ணுங்க, என்னை காப்பாத்த 2 பேர் வருவாங்க சரியா, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க அவங்களும் ஓகே ஓகே நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணிடுவோம்னு சொல்ல, அங்க பார்த்தா ஹீரோயின் தான் வரா, கையில ஒரு குச்சியோட வர, என்ன தைரியம் இருந்தா அவன் மேல கை வைப்பீங்க, வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற தங்கச்சிக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா அண்ணன் வந்துட்டான். அண்ணா நீ வந்துட்டியான்னு சொல்லி கையை பிடிச்சிருக்கா. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இதுக்கெல்லாம் காரணம் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு தங்கச்சி பாக்குறா. அதுக்குள்ள ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோயின் அடிக்க போக டக்குனு போய் ஹீரோ கையை காட்டுறான், கையில பட்டுருச்சு. ஐயோ அண்ணா வலிக்குதான்னு சொல்ல, வலிக்கல நல்லா கிள்ளி வைக்கிறா, வலிக்கும் அப்படின்னு சொல்லி கிள்ளி வேற வைக்கிறா. ஐயோ அம்மா வலிக்குதுன்னு ஹீரோ கத்த. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் கூட்டிட்டு போக தேங்க்யூங்கிற மாதிரி அண்ணன் அப்படியே தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் கையில ஒரு கட்டோட வரான். 1 மாசம் என் அண்ணன் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் கம்ப்ளீட்டா, நீங்க தான் அண்ணி பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் பாவோன்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். இதெல்லாம் நீ தானே அரேஞ்ச் பண்ண, சூப்பர்ங்கிற மாதிரி கண்ணை கட்டுறான். அவளும் ஓகே நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறா. இந்தாங்க தண்ணி குடிங்க, மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒண்ணு விழுந்து கவனிக்க எல்லாமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ பக்கத்துல இருந்தா அதுவே போதுங்கிற மாதிரி யோசிக்க. அப்புறம் ஹீரோயினுக்கு அம்மா போன் பண்றாங்க. எங்க இருக்க, எப்ப வருவேன்னு சொல்ல, சாரிமா அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் பாத்துட்டு தான் வர முடியும் சரியா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரிடி பாத்து வா சீக்கிரம் சரியா, வெளியில ஸ்டே பண்ணாது அப்படின்னு சொல்ல, சரிம்மான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோ பார்க்க ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ஹீரோ படுக்க வைக்கிறா. படுக்க வச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு போக, 1 நிமிஷம் இரு, நீ என் கூட படுக்கிறேன்னு சொல்லியிருந்தீல, அதாவது ஒரே ரூம்ல ஸ்டே பண்றேன்னு சொல்லியிருந்தீல, இங்கே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இங்கே வசதி ஓகே நான் கவுச்சில உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அவங்க உட்காந்துக்கிறா. என் பக்கத்துலங்கிற மாதிரி பாக்க, இங்க பாரு என்னை யாரும் டச் பண்ண முடியாது, நான் இங்க உட்காந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் தூங்கு அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு அவ அப்படியே படுத்துக்கிறா. எனக்கு தூக்கம் வரலையேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நான் வேணா கதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கியூட்டா ஒரு கதை சொல்றா. ஹீரோ அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கான். ஆனா கதை சொல்ல ஹீரோ தூங்கினானோ இல்லையோ ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. ஹீரோ திரும்பி பார்க்க அவ அப்படியே கவுச்லயே தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சார் அப்படியே கையில இருக்க கட்டா அவுக்குறாரு. அதான் பேக்கான கட்டாச்சு. அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்க ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. ஹீரோக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஹக்கி மூமெண்ட்டுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோன்னு அங்கதான் இருக்கா. ஹீரோ பாத்துக்கிறதுக்காக அம்மா கிட்ட இருந்து போன் வருது. உன் லைஃப்ல ஒரு டிசிஷன் எடு, சும்மா தேவையில்லாம அவங்க கூட இருக்காத, உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து நான் பாத்துக்கிறேன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து சார் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்ல, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் போயிட்டான். டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். 1 நிமிஷம் நான் ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு சரியா, எனக்காக வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துருவேன், நல்ல முடிவா வந்து சொல்றேன்னு சொல்ல, கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வந்துருங்க, எப்பயுமே உங்க பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரியா, எனக்கு டைவர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுறேன்னு சொல்ல, அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் கூப்பிடுறான். சீக்கிரம் வந்துருங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ண ஹீரோ அங்க வந்து போயிட்டான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுவானோ, அதனாலதான் மழுப்புறானோ. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அங்க வந்து வரான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வர, சரி நான் புரிஞ்சுக்கிறேன், நான் பண்ணது தப்புதான்னு சொல்ல, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். என்ன தப்புன்னு சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்ல, அது வந்தோன்னு ஏதோ பேச வர டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிட்டா. ஹீரோ இது எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ எனக்கு என்கிட்ட கேட்டில, அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லிட்டா, நாவலுக்காக இல்ல ரியல் லைஃப்லயும் நான் உன்னை லவ் பண்றேன், எப்பயுமே உன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சோ நீ என்ன லவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் கை உடஞ்சு போச்சு போய் சொன்னேன், எனக்கு கையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன், உன்னை என் பக்கத்துலயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ப்ளீஸ் என் கூடயே என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்படியே ஹாப்பியா இருக்கு. இந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து கேட்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. அப்ப இப்பதான் சொன்னேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனல, அதான் பெரிய தப்பு, இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், உன் கூடயேதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஒரு வழியா 2 பேருக்கு இடையில இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடுச்சு. என்னோட பதில் எனக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம், ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நானும் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடயேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. அதுக்கப்புறம் இப்பவாவது நம்ம இன்டிமேட்டா இருக்கலாமா ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. சோ இந்த ஹாப்பி மூமெண்டோட இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான ஷார்ட்டான மூவி. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாய்பும் பண்ணிடுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவில மீட் பண்ணலாம். பாய்.